வணக்கம். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். முக்கியமாக இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதில் 499 மதிப்பெண்கள் பெற்று 19 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதேபோன்று மொத்த தேர்ச்சி விகிதத்தில் 90.7% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மாணவிகள் 93.6% பேரும் 88% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, தோல்வியடைந்தவர்களின் எண்ணிக்கையும் கருத்தில் கொள்ள வேண்டியவையாகத்தான் இருக்கிறது. தோல்வியடைந்தவர்களின் எண்ணிக்கை என்று பார்த்துக் கொண்டால் 94,611 பேர் தோல்வியடைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இவர்களுக்கான மறு வாய்ப்பு அப்படி பார்த்தால் மே 26 மே 30ஆம் தேதிக்குள் இவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இதில் இவர்கள் எப்படி அடுத்த கட்டத்திற்கு தேர்வாகுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்பது பற்றி பல ஆலோசனைகளை கூறுவதற்காக எமது அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் கல்வியாளர்கள் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள், திரு தாமரைக்கண்ணன் அவர்கள், இதேபோன்று திரு அருண் விஜய் அவர்கள் சேலத்தில் இருந்து இணைந்திருக்கிறார் பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவதற்காக. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்ப பார்க்கும்போது 499 மார்க் அப்படிங்கிறது ஒரு வெரி சிக்னிபிகன்ட். அதே மாதிரியே சொல்லும் போது 500 out of 500 வாங்கியிருக்காங்க. பிறமொழியில எடுத்திருக்கிற மாணவர்கள் 3 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. இப்ப தேர்ச்சி விகிதம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான கிரெடிட்ஸ் இருந்தாலும் தோல்வி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா 94,611 மாணவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தோல்வி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு என்ன காரணமா இருக்கும் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார்? பல காரணங்கள் இருக்கலாம். முதல்ல அந்த குழந்தைக்கு அந்த பாடத்தின் மீது ஈர்ப்பு இருந்ததா, அந்த குழந்தையினுடைய குடும்ப சூழல் என்ன, அந்த ஆசிரியருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, அந்த மாணவனோ அந்த மாணவியோடைய சக மாணவர்கள் எப்படி பழகினாங்க, இது அத்தனையுமே ஒரு குழந்தைய பாதிக்க செய்யும். ஒரு ஆசிரியர் திறமையான ஆசிரியரா இருந்திருக்கலாம். ஆனா அந்த திறமையான ஆசிரியர் திறமையாக நடந்த பாடத்தை கவனித்து அந்த குழந்தை கேட்டுதா, அந்த குழந்தை கேட்கிற அளவுக்கு அவனுடைய ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு இவர் பாடத்தை நடத்தினாரா என்பதெல்லாம் இங்க கேள்வி இருக்கு. இப்ப நீங்க சொல்லிருக்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டா இருந்தாலும் கூட இப்ப இருக்கிற நம்முடைய சமச்சீர் கல்வி திட்டம் படி பார்த்தா ரொம்பவே சிம்பிளிஃபைடான விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் தளர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்கோம். அப்ப ரொம்ப ஈஸியா எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும் இவ்வளவு பேர் தவறுவதற்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் மட்டும்தான் காரணமா இருக்குமா? ஸ்டூடெண்டோட லெத்தார்ஜிக்னஸ் ஒரு காரணமா இருக்க முடியாது. அதுதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லெத்தார்ஜினஸ் எதுல இருந்து வருது. அதாவது ஒரு பையன் சோம்பேறியா இருந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை நீங்க சுறுசுறுப்பாக்கிறதுக்கு சில வேலை செய்யலாம். அது ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனா ஒரு மன ரீதியாக ஒரு குழந்தையோட மனசுக்குள்ள சில அபிப்பிராயங்கள் அல்லது சில தவறான சிந்தனைகள் இருந்திருந்தது சொன்னா அதுதான் பெரிய அளவுக்கு பாதிக்கும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டின் தலைநகர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம். சென்னை இது கூடவா தெரியாதுன்னு சொல்லுவீங்க. அவனுக்கு கன்ஃபியூஷன் வந்திருக்கான், சென்னையா மெட்ராஸா அப்படின்ற ஒரு கேலியா கூட அவன் பேசு. காரணம் என்ன? அவனுக்கு ஈடுபாடு இல்ல. அந்த ஈடுபாடு வராமல் போறதுக்கு எதுவா இருக்கலாம், எந்த காரணமாக வேண்டாமல் இருக்கலாம். இப்ப என்கிட்ட ஒரு பையன் படிச்சிருக்கான், அந்த பையன் ஃபெயிலா இருக்கிறான்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெயில் ஆனதுக்கு அந்த பையன் காரணமே அல்ல. அந்த பையன் தேராமல் போனதற்கு நான் தான் காரணமா இருந்திருக்கும். நான் அந்த பையனை என்கிட்ட படிச்ச பையன் 100 மார்க் வாங்கியிருப்பான், என்கிட்ட படிச்ச பையன் ஃபெயில் ஆயிருப்பான். அப்ப 100 மார்க் வாங்கும் போது அவன் என் ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிறான்னு ஃபெயில் ஆனது மட்டும் எப்படி அந்த பையனா ஃபெயில் ஆயிட்டு இருப்பான்? எனவே 100 மார்க் வாங்கின பையனை நான் ஏதோ ஒரு வகையில நான் பாதிச்சிருக்கேன். எப்படியா இருந்தாலும் ஆசிரியர் தான் இதற்கு பொறுப்பு. இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார் இணைப்பில், அவரிடம் பேசலாம். தூத்துக்குடியிலிருந்து மாலதி என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மாலதி வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? என் தம்பி 10th 452 மார்க்ஸ் வாங்கியிருக்கான். வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க மாலதி. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஓகே. அடுத்தது அவன் டிப்ளமா படிக்கலாம்னு நினைக்கிறான். சொல்லுங்க மாலதி, தொடர்ந்து பேசுங்க. எந்த குரூப் எடுத்தா அவனுக்கு பெஸ்டா இருக்கும்? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு அதிகமா இருக்குது? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் மாலதி. இப்பல இருந்து இவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 11th and 12th இவங்க என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கலாம்? அவங்க டிப்ளமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ எடுத்த உடனே 10வது முடித்த பிறகு கூட டிப்ளமா போலாம். +1 +2 முடிச்சிட்டு டிப்ளமா செகண்ட் இயரும் போலாம். அவங்க என்ன ஆஃப் பண்ண போறாங்கன்றது. நெக்ஸ்ட் வேலை கிடைக்கக்கூடிய படிப்பா எனக்கு சொல்லுங்கன்றத அவங்களுடைய ஆதங்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப டிப்ளமால எலக்ட்ரிக்கல் இருக்கு, டிப்ளமால மெக்கானிக்கல் இருக்கு, டிப்ளமால சிவில் இருக்கு. இதுக்கான தேவைகள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க +2 எடுக்க போறாங்கன்னா +2ல ஒகேஷனல் குரூப், சப்போஸ் தியரிட்டிக்கலா நிறைய படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஒரு குழந்தையா இருந்ததுன்னா அவன் ஒகேஷனல் குரூப் கூட அவங்களால எடுக்க முடியும்.
10வது முடித்த பிறகு அவன் 12வது படிக்கணும், 12வது படித்துட்டு மேல் படிப்பும் படிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட அவனுக்கு எந்த துறையில அவனுக்கு ஆர்வம் இருக்கோ, அதாவது எந்த பாடத்தில் அவனுக்கு விருப்பம் இருக்கோ, ஆர்வம் இருக்கோ, அதை தெரிந்து கொண்டு அவனை அதுல வழி நடத்தினா சரியா இருக்கும். பொதுவாக இது நல்லா இருக்கு, இதுல நிறைய வேலை கிடைக்கும் கிடைக்கிறாங்க சொல்றாங்க, நீ இதை படிச்சிரு அப்படின்னு திரிச்சோம்னா பின்னாடி அது அவனுக்கு பாதகமாக போகலாம். எனவே அந்த குழந்தையினுடைய அந்த மாணவனுடைய ஆர்வம், அவனுடைய விருப்பம் இதுல பிரதானமா இருக்கணும். நிச்சயமா. திரு தாமரைக்கண்ணன், உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இவ்வளவு தோல்வி சதவிகிதம் இருக்கு அப்படிங்கும் போது இதுக்கு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு செஞ்சிருந்தார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் சொன்ன உளவியல் காரணங்கள் தாண்டி சில நிர்வாக காரணங்கள் இருக்கு மேடம். இப்ப இதுல இந்த தேர்ச்சி விழுக்காடு பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள்ல 98%, 99% வெற்றி அடைஞ்சிட்டாங்க 10th. இந்த 86%, 87% குறைவு என்பது இந்த 99,000 ஃபெயில் ஆயிருக்காங்க பாத்தீங்களா. இதுல கிட்டத்தட்ட 90,000 பேர் யாரா இருப்பாங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் தான். தனியார் பள்ளிகள் ஏன் செலக்ட் எல்லாம் வெற்றி பெற்றார்கள்னா 9ஆம் வகுப்பு முடிந்த உடனேயே யாரெல்லாம் ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவர்களை வலுக்கட்டாயமாக மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து வெளியே அனுப்பிவிட்டு உண்மையிலேயே இந்த ரேஸ்ல ஜெயிக்கிற குதிரைகளை மட்டும் வைத்துக் கொண்டு ரிசல்ட் வாங்குறது ஒரு பக்கம். ஆனா அரசு பள்ளியில யாராதான் உள்ள வச்சுக்க வெளியே அனுப்புறது இல்ல. இன்னொன்னு 1ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபெயில் என்பதே கிடையாது. நடைமுறை சிக்கல் தான். நடைமுறை அந்த அணுகுமுறை புரிஞ்சுக்கணும். 1ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் எக்ஸாம்ல பாஸ் ஃபெயிலே கிடையாது, எல்லாரும் பாஸ் தான். ஒருவேளை உண்மையிலேயே யாருமே தேர்ச்சி பெறாதவர்கள் சொல்லி ஒரு 10 பேரையாவது அனுப்புனா முதன்மை கல்வி அலுவலகங்கள்ல திருப்பி நினைப்பாங்க ஃபெயில, அவங்களே பாஸ்போர்ட் அனுப்புங்க சைன் அப்பதான் சைன் பண்றாங்க. 9ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபெயிலே சந்திக்காத ஒரு பையனுக்கு தடால் 10ஆம் வகுப்பு வந்தோடனே வெற்றி கோடு ஒண்ணு போட்டு இந்த தாண்டனா பாஸ் தாண்டனா ஃபெயில் சொல்லும் போது அதுவரை ஓடி பழக்கம் இல்லாத அந்த குதிரை எல்லைக்கோட தாண்ட நின்று போகுது, அவன் தான் ஃபெயில்ன்றாங்க. இப்போ குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள அவனால படிக்க முடியாதது காரணம் அவ்வளவு வருஷம் அவனை ஃப்ரீயா விட்டதுதான் காரணம். அது மட்டும் சொல்லல, 10ஆம் வகுப்புல சிஸ்டம் வேண்டாம் என்பது என்னோட நோக்கம். 10ஆம் வகுப்புலையும் பாஸ் ஃபெயில் வேண்டாம், இந்த கிரேட் சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்து யாருமே ஃபெயில் கிடையாதுங்க, அவர்களுக்கு ஒரு தகுதி மதிப்பெண் கொடுத்து தகுதியாக வெளியே அனுப்பிட்டா பிரச்சனை இல்லை என்பதுதான். அது 12th அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு என்ன சமூக மாற்றம் ஏற்படும். என்னன்னா 12th மதிப்பெண்ணை வைத்து குரூப் செலக்ட் பண்ற கல்ச்சர் ஒழிக்கப்படணும். அந்தந்த மாணவனுக்கு 450 மார்க் எடுத்த பயாலஜி குரூப், 200 மார்க் எடுத்த காமர்ஸ் குரூப், அப்படி அல்ல. இந்த மாணவனுக்கு எதில் ஆர்வமோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ற மாதிரியான பக்குவம் பெற்றோருக்கு சமூகம் வந்துட்டா இந்த மதிப்பெண்ணுக்கு வேலை இல்லாம போயிடுங்கிறத என்னோட நோக்கம். தொடர்ந்து பேசலாம். புதுக்கோட்டையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், சரஸ்வதி. அவரிடம் பேசலாம். சரஸ்வதி, வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம். என்னோட பையன் 10th பாஸ் பண்ணிருக்கான் மேம். சரி, தொடர்ந்து பேசுங்க சரஸ்வதி. அவன் 449 மார்க் எடுத்திருக்கான். சரி, சிஏ படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. +2ல என்ன குரூப் பேடா எடுக்கணும்? இப்ப இதுக்கு என்ன? காலையிலிருந்து கேட்ட நேயர்கள பெரும்பகுதி நேயர்கள் இதே கேள்வியே கேட்டிருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு ஆகணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. முதல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா என்ன, அந்த வேலையை பத்தி அவங்களுக்கு தெரியுமா, இல்ல அந்த வேலையில பணம் நிறைய சம்பாதிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மட்டுமே அதை தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படி கூட அவங்க கவனத்தில் எடுத்துக்கணும். பேசிக்கா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்க +2 படிக்க போறாங்கன்னு சொன்னா காமர்ஸ்ல அக்கௌண்டன்சி வித் பிசினஸ் மேக்ஸ் எடுத்தாங்கன்னு சொன்னா இந்த இதுக்கு பரிசு பண்ணலாம். ஆனா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வேலையுடைய தன்மை என்ன, அதோடு சேர்த்து காஸ்ட் அக்கௌண்டன்சின்னு ஒண்ணு இருக்கு, இன்னும் 2-3 பிரிவுகள் இருக்கு. இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள் அந்த துறையில கால் வைக்கிறதுன்றது நன்றாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு, அவருக்கு நிஜமாவே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கிறதுக்கான ஒரு விருப்பம் இருக்கு அப்படி நீங்களே சொல்லிருந்தீங்க. காலையில இருந்து நிறைய காலர்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பத்தி தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப இன்ஜினியரிங், மெடிசன் மாதிரியான ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்க்கான முக்கியத்துவம் போயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்படி கிடையாதுங்க. இப்ப ஒரு ரேஸ் செட் பண்ணிட்டாங்க. எதுல போனா லுக்ரேட்டிவ் ஜாப்ஸ்ன்ற மாதிரி எந்த படிப்பு படிச்சா நல்ல வேலை கிடைக்கிற ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசையை தூண்டிட்டாங்க. இது ஒரு நல்ல சமூகத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்கல. அது தவறான ஒரு விஷயம். ரெண்டாவது, காமர்ஸ் எடுத்து படிச்சாங்கன்னு சொன்னா ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு அதிகமா இருக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அவங்க சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதலாம் ஒரு பக்கம், அப்புறம் ரிசர்ச்க்கு போகலாம். அவங்க காமர்ஸ்லயே PhD வரைக்கும் அவங்களால போக முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போலாம் அவங்க, அதுக்கப்புறம் கார்பரேட் செக்ரட்டரியா வரலாம். இப்படி சோ மெனி சான்சஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரியான கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி அவங்க விரும்பலாம். பட் நிஜமாவே ஒன் ஆஃப் த வெரி ப்ரைட், ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரீம் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு சொல்லும்போது எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது.
எல்லாத்துலயுமே நம்மளுடைய நாட்டுல இருக்கிற எல்லா செக்டர்லயுமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதை உணர்ந்து இவங்க கேக்குறாங்களா, இல்லன்னா ஐடில இருக்கிற ரிசர்ஷன், ஐடில அப்பப்ப பூமிங் வருது, அப்பப்ப ரிசர்ஷன் வருது, இந்த மாதிரியான காரணங்களுக்காக எல்லாரும் இப்ப ஒரு அலை மாதிரி தான். ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா ஐடில போனா நிறைய துட்டு கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண மாதிரி சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆனா நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா செட்டில்டா இருக்கலாம் அப்படின்னு ஒரு அலையாகத்தான் இவங்க பாக்குறாங்களே தவிர இவங்க வந்து அசஸ் பண்ணி என்னுடைய திறமை, என்னுடைய ஆர்வம், அல்லது எங்க தாத்தா அப்படி இருந்தாரு, அப்பா அப்படி இருந்தாரு, அல்லது இந்த மாதிரி இருந்தவங்களை நான் பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன், அவங்கள மாதிரி நான் செய்யணும்னு ஒரு முன்மாதிரிகளை வைத்துக் கொண்டுலாம் அவங்க சூஸ் பண்ண மாதிரியோ அல்ல செல்ஃப் அசஸ்மெண்ட்ல சூஸ் பண்ண மாதிரியோ தெரியல. இது வந்து பொதுவாக இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டு எடுப்பது போலதான் தெரிகிறது. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். கோவையிலிருந்து நிவேதா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நிவேதா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? நிவேதா சொல்லுங்க. வணக்கம் நிவேதா, உங்களுடைய கேள்வி என்ன? நிவேதா, நான் நிவேதா அம்மா பேசுறேங்க. 10th எழுதிருக்காங்க. சொல்லுங்க. 10th 436 மார்க் வாங்கியிருக்கா. சரி, பாலிடெக்னிக் சேர்க்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கும். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். இதோடைய பாலிடெக்னிக் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. திரு தாமரைக்கண்ணன், இவங்களுக்கு நீங்க என்ன? இல்ல, அவங்க நல்ல நிறைய மார்க் எடுத்திருக்காங்க, பாலிடெக்னிக் சேர்க்க விரும்புறாங்க. இப்ப சமீப காலமாகத்தான் பெற்றோர்களின் பார்வை திரும்பவும் பாலிடெக்னிக் வந்திருக்குது. திரும்பவும் சொல்றேன், ஏன்னா 1980கள் வரைக்கும் பாலிடெக்னிக் தான் உயர்கல்விக்கான ஒரே திறவுகோலாக, தொழிற்கல்விக்கு திறவுகோலாக இருந்தது. 80களுக்கு பிறகு தனியார் பொறியியல் கல்வியை பெருகினதுக்கு அப்புறம் பாலிடெக்னிக் படிப்பது என்பது தரக்குறைவு என்ற எண்ணம் பெற்றோர்கள்ட்ட வந்துருச்சு. புது பொண்டாட்டி பட்டுப்பட சரசரக்கு வந்த உடனே வயதான அம்மாவை வந்து மதிப்பு இல்லாம பாக்குற மாதிரி பாலிடெக்னிக் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பாலிடெக்னிக் என்பது மிகச் சரியான சாளர வழி. அது 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போனாங்கன்னா குறைந்த செலவுலேயே ஒரு குறைந்தபட்ச மினிமம் கேரண்டி சொல்லப்படுகிற டிப்ளமோ கையில வாங்கிடுறாங்க. செலவும் குறைவு. இன்னொன்னு என்னன்னா, 10th வந்து 300 மார்க் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்காது. 12th அவ்வளவு அடித்தடியா இருக்கும். இப்ப கூட ஒரு போன் வந்து நண்பர்கிட்ட இருந்து 480 மதிப்பெண் எடுத்திருக்காரு 10th, அந்த ஸ்கூல்ல ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்கலையா, அதை விட ஜாஸ்தி மார்க் எடுத்தவங்க இருக்காங்க. கிடைக்கல. இப்படிப்பட்டவர்களுக்கு பாலிடெக்னிக் போறது ஒரே வழி. போயாச்சுன்னா அடுத்து பிஇ செகண்ட் இயர்ல லேட்டர் என்ட்ரி போயிடலாம். அது ஒரு சான்ஸ் இருக்கு. அருண் விஜய் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். சார், 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு டைரக்டா பாலிடெக்னிக் போகணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரம் தான் இதை வந்து டிசைட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வந்து தான் போகணுங்கிறது ஒரு தாட் இருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு வந்து அந்த வசதி வாய்ப்புகள் கிடையாது. முன்னைய ப்ரோக்ராம்ல சொன்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஜினியரிங்ல 40,000 ஆகும்னு பயந்துடுறாங்க. ஸோ ஏழை எளிய மக்கள், பொருளாதாரம் கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த டிப்ளமோ வந்து ஒரு வரப்பிரசாதமா பாக்குறாங்க ஆக்சுவலா. ஸோ அவங்களுக்கு வந்து டிப்ளமோ இஸ் ரைட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கூட அவங்க டைரக்ட் செகண்ட் இயர்ல வந்து அரசு பொறியியல் கல்லூரிகள்ல நல்ல மதிப்பு, அதாவது லாஸ்ட் 2 செமஸ்டர்ல நல்ல பர்சன்டேஜ் எடுத்தாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி டாப் காலேஜஸ்ல அந்த 10% சீட்ஸ்ல உள்ள போலாம் ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. கீழே இருக்க தட்டுமா நிறைய பாலிடெக்னிக் காலேஜஸ் வந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, போகக்கூடிய மாணவ மாணவிகள் அங்க போயிட்டு சிறப்பா வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சும்மா பாலிடெக்னிக் போயிட்டு பர்சன்டேஜ் வாங்கினா மட்டும் பத்தாது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூடு, மற்ற அவங்க என்ன துறை எடுக்கிறாங்களோ அதுல லேட்டஸ்ட் என்னங்கிறது லைப்ரரி எல்லாம் போய், ஏன்னா லைப்ரரி எல்லா பாலிடெக்னிக்லயும் இருக்கும், அவங்க போயிட்டு அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அதுதான் முக்கியமா இருக்கு. எந்த படிப்பா இருந்தா என்ன, அவங்க போய் அதை எப்படி இது பண்ணுங்கிறதா ரொம்ப முக்கியம். நிச்சயமாக செல்ஃப் ப்ரிப்பரேட்டரி ஸ்கில்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை வந்து திரு அருண் விஜய் பதிவு செஞ்சிருக்காரு. மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். அதை இப்பொழுது காணலாம். என் பேர் வல்லனா. நான் வந்து இதே ஸ்கூல்ல எல்கேஜி படிச்சுட்டு இருக்கேன். இந்த வந்து என்னோட டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அப்புறம் வந்து என் பாட்டி தாத்தா முக்கியமா அவங்க ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணாங்க. என்னோட ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. கொஞ்சம் கூட எங்களை ப்ரெஷர் பண்ணாங்க. எப்படிலாம் ஈஸியா படிக்க வைக்க முடியும், நிறைய ஐடியாஸ்லாம் எங்களை நல்லா மார்க் வாங்க வச்சாங்க. இதே மாதிரி 12th நல்லா மார்க் வாங்கி நான் டாக்டர் ஆவேன். என்னால முடிஞ்ச எல்லா என்னோட பேர் அக்ஷயா. ஸ்ரீ விஜய் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். 10th வந்து 499 வாங்கியிருக்கேன். தமிழ் தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் வாங்கியிருக்கேன். இந்த மார்க் வாங்குறதுக்கு காரணம் ஸ்கூல்ல வந்து நிறைய என்கரேஜ் பண்ணாங்க, டெஸ்ட் வச்சாங்க, அதுக்கப்புறம் அடிக்கடி மீட்டிங்ஸ் நடத்தி எங்க மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணாங்க. வீட்டில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாதனால இன்ட்ரெஸ்டோட படிச்சதுனால 499 வாங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் 12th வந்து நான் மேத்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து டாக்டர் ஆகணும் என்னோட ஆசை. அப்புறம் என்னோட கூட படிக்கிறவங்க வாங்கணும் எல்லாத்தையும் நான் கங்க்ராட் சொல்லிக்கிறேன். மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவர்கள் பேசியதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். சென்னையிலிருந்து அஜித்குமார், அவரிடம் பேசலாம். அஜித்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. அஜித்குமார் அப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம்.
அஜித் குமார் வந்து மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கிறாங்க மேடம். சொல்லுங்க. 225 வாங்கியிருக்கான். என்ன படிக்கலாம் அவன் சொன்னாங்க. நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சார். பிரின்ஸ் சார் நீங்க சொல்லுங்க, இப்ப இவருக்கு என்ன அட்வைஸ் நீங்க கொடுங்க? 225 மார்க் வாங்கியிருக்கிறது வந்து ரொம்ப ஒன்றும் கேவலமான மார்க்கோ அது ரொம்ப தாழ்வான மார்க்கோ எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு அந்த தேர்வுல வந்து எழுதியிருக்கானோ அதுக்கு தகுந்த மதிப்பெண் பெற்றிருக்கு. இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த குழந்தைக்கு என்ன ஆர்வம் இருக்குன்னு. மற்றவங்களை கேட்கறத விட குழந்தைகிட்டே கேட்கணும். அவன் வந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்து நான் படிக்கிறேன்னு சொன்னானா ஒகேஷனல் ஸ்ட்ரீமா ஜெனரல் ஸ்ட்ரீமா எடுத்துக்கலாம். காமர்ஸ்ல கூட ஒகேஷனல் இருக்கு. அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட பிளஸ் 2ல வந்து ஒகேஷனல் இருக்கு. இன்ஜினியரிங் படிக்கணும்னு மாணவர் ஆசைப்படுறார் அப்படிங்கிற பட்சத்துல வந்து இப்ப 275 மார்க் எடுத்திருக்கிறவங்களுக்கு பிளஸ் 1ல வந்து உங்களுக்கு குரூப் 2 கம்ப்யூட்டர் நீங்க வந்து மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியோ அல்லது மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸோ போகாம அதுலயே ஒகேஷனல் குரூப்னு ஒன்று இருக்கு. அந்த ஒகேஷனல் குரூப்ல வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இருக்கு, மெக்கானிக்கல் இருக்கு, கார்பென்ட்ரி இருக்கு, இப்படி பல வகையான ஒகேஷனல் ஸ்கில்ஸ் கொடுக்கக்கூடிய குரூப்ஸ் இருக்கு. சோ அதுல அவருக்கு என்ன ஆர்வம் இருக்குன்னு கூட நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டாவது இல்ல அவர் பாலிடெக்னிக் எடுத்து படிக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் வந்து பாலிடெக்னிக் அவர் வந்து போகலாம். அவருக்கு ஆர்வம் எதுல இருக்கு, நான் ஸ்கூல்ல படிக்கணும்னு ஒரு குழந்தை ஆசைப்படுதுன்னா அதை வந்து கட்டாயப்படுத்தி பாலிடெக்னிக்ல போட வேண்டிய அவசியம் கிடையாது. 10th மதிப்பெண் குறைவா வாங்கின மாணவன் பிளஸ் 1 பிளஸ் 2ல தன்னுடைய ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா படிப்பு என்பது ஏஜ் மெச்சூரிட்டியோட சேர்ந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்குது. அப்ப நேற்று வரைக்கும் எனக்கு பாடத்தின் மீது ஆர்வம் இல்லாமல் இருந்தவனுக்கு இன்னைக்கு புரிதல் வந்த பிறகு நான் படிக்கும் பொழுது என்னோட ஆர்வம் வந்து என்னை அதிகமாக படிக்க தூண்டும். எனவே இந்த மாணவன் இனிமேல் மார்க் வாங்க மாட்டான்னு கிடையாது. இவனே கூட ஃபர்ஸ்ட் குரூப் கிடைச்சது ஒரு ஸ்கூல்ல கொடுக்கறாங்கன்னா அவன் சேலஞ்சிங்கா எடுத்து படித்து அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. 10th இருக்கிற நிலைமை வந்து 12th ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அது இம்ப்ரூவ் தான் ஆகுமே தவிர கீழே வராது. நிச்சயமாக நாம் தொடர்ந்து பேசலாம். மதுரையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், சுபரஞ்சனி. அவரிடம் பேசலாம். சுபரஞ்சனி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். பிளஸ் 2 முடிச்சிருக்கு சார். சரி. அவங்க வந்து இப்ப 927 மார்க் எடுத்திருக்கு. சரி. 927 இருக்கு. கட் ஆஃப் வந்து 138 வருது சார். இன்ஜினியரிங் படிக்கலாம்னு நினைக்கிறோம். நிச்சயமாக. அப்புறம் ஆர்ட்ஸ்லயும் போட்டிருக்கு சார். ரெண்டுல ஒரே குழப்பமா இருக்கு. எது வந்து நல்ல ஆர்ட்ஸ்ல வந்து நல்ல வேல்யூ இருக்கா இல்ல இன்ஜினியரிங்லயும் நல்ல வேல்யூ இருக்கான்னு தெரியல. அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேடம். இப்ப இவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? 12th முடிச்சிருக்காங்க கேக்குறாங்க, கட் ஆஃப் மார்க் சொன்னாங்க. அவங்க சொன்ன கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு அந்த டாப் காலேஜ் சொல்லப்படுகிற காலேஜ் கிடைக்குமா தெரியல. இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே டாப் காலேஜ் லிஸ்ட் விடுறாங்க. அந்த ரேங்க் எதை வச்சு போடுறாங்கன்னா ஒன்லி அகடமிக் மார்க்கை மட்டும் தான் வச்சு போடுறாங்க. திரும்ப பிளஸ் 2 10th மதிப்பெண் மார்க் தான் பிஇல வந்துட்டாங்க இப்போ. ஆனா பிஇ என்பது என்னன்னா வெறும் மதிப்பெண் எடுப்பது மட்டுமல்ல, அந்த ஓவரால் டெவலப்மெண்ட், கேரியர் டெவலப்மெண்ட்ல வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் இருந்தா தான் ரேங்க் கொடுக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி இறுதி மதிப்பெண்ணை மட்டும் வந்து மார்க்கை வச்சு இந்த செமஸ்டர் மார்க் வச்சு போடுறாங்க. சோ அப்படி டாப் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அவர்கள் ஒரு பக்கம் ஆர்ட்ஸ் பக்கம் போறோம் ஆசைப்பட்டாங்க. அவங்க என்ன குழம்பி தான் இருக்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரை அவங்க ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு ரொம்ப அதிக செலவு பண்ணி பிஇ பண்றதுக்கு பதிலா நல்ல கல்லூரிகள்ல பிஇ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஆர்வமுள்ள டிகிரி முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா எதிர்காலத்தில் நல்ல அரசு அதிகாரிகளாக மத்திய அரசு மாநில பணிக்கு போகலாம். ஒரு தனியார் நிறுவனங்கள்ல போய் பணிபுரிவதை விட அதிகாரமும் நிறைய வாய்ப்புகளும் இருக்கிற சமூகத்துக்கு சேவை செய்கிற அதிகாரம் உள்ள துறைகளுக்கு வரலாம். அது நிறைய விழிப்புணர்வு இல்ல. எடுத்து கூட நம்ம வந்து ஒரு ரெப்யூட்டடான ஒரு கரியரை அமைச்சுக்க முடியும். வடநாட்டு இளைஞர்கள்ட்ட யூபிஎஸ்சி எக்ஸாம் பத்தி ரொம்ப தாக்கம் இருக்கிறத தவிர நம்ம தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குது. யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 நேர்மையாக தேர்வு நிறைய வருது. டிஎன்பிஎஸ்சி பட்டியல் போட்டாங்க, எந்தெந்த மாதிரி எந்த நடக்கும்னு டிரான்ஸ்பரண்டா போட்டிருக்காங்க. சோ அந்த பக்கம் கொஞ்சம் பார்வையை திருப்பினா எதிர்காலத்தில் இங்கேயே சமூக பொறுப்புள்ள மிகப்பெரிய பணிகளுக்கு இவர்கள் வரலாம். அப்படி யோசிக்கலாம். நிச்சயமாக. தர்மபுரி மாவட்டத்தில் முதல் மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளுடைய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். 499 வாங்கியிருக்கேன். இங்கிலீஷ் தவிர மற்ற 4 சப்ஜெக்ட்ல சென்டம் வாங்கியிருக்கேன். காரணம் என்னோட பேரண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ், எல்லா டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. இந்த சப்ஜெக்ட்ல இப்படி பண்ணா நிறைய மார்க்ஸ் கிடைக்கும்னு ஐடியா கொடுத்தாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டா கான்சென்ட்ரேட் பண்ணி நான் படித்தேன். இந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கணும், அது கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணேன். நான் நிறைய மாடல்ஸ் எழுதி பார்த்தேன். என் ப்ராக்டிஸ் தான் இந்த சக்ஸஸ்க்கு காரணம். ஸோ மச் தேங்க்ஸ் டு மை டீச்சர்ஸ். அவங்களோட ஹெல்ப்பால தான் நான் இவ்வளோ நிறைய மார்க் வாங்கினேன். ஃபர்தராக நான் வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு என்ஜினியர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஐஐடி ரேங்க் எடுக்கணும்னு எனக்கு
என் பேர் சந்தியா. நான் 10th ஸ்டேட் ரேங்க் எடுப்பேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. கரஸ்பாண்டன்ட் அப்புறம் பிரின்சிபல் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதனால தான் நான் இதில் எடுக்க முடிஞ்சது. 12th எனக்கு மெடிக்கல் கட் ஆஃப் 200 எடுக்கணும்னு ஆசை. அப்போ தான் டாக்டர் ஆக முடியும், நல்ல காலேஜில் கிடைக்கும். நான் 499 எடுத்திருக்கேன். திருப்பூரில் இருந்து வெள்ளையங்கிரி என்ற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வெள்ளையங்கிரி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சார்? வணக்கங்க மேடம். வணக்கங்க மேடங்க. நம்ம பொண்ணு 418 மார்க் எடுத்திருக்காங்க. சரி, பயாலஜி எடுக்க முடியுங்களா மேடம்? தொடர்ந்து பேசுங்க வெள்ளையங்கிரி, தொடர்ந்து பேசுங்க. பொண்ணு பேர் ஜனனிங்க. சரி, 418 மார்க் எடுத்திருக்காங்க. சரி, அவ பயாலஜி குரூப் எடுக்கலாங்க. அப்படி எடுத்து படிக்க முடியுங்களா மேடம்? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் வெள்ளையங்கிரி. இது குறித்து திரு அருண் விஜய் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். சார், இப்ப 10th முடிச்சிருக்காங்க, அவங்களுடைய மார்க் அவங்க கோட் பண்ணிருந்தாங்க. பயாலஜி குரூப் எடுத்து படிக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரியான क्वेश्चन. இதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கு சார்? குறிப்பா அவங்க 418 சொன்னாங்க. பர்டிகுலர் சப்ஜெக்ட் என்ன மார்க் நமக்கு தெரியணும். ஆக்சுவலா மேக்ஸ் சயின்ஸ் மார்க் தான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. சோ அதை வச்சு நம்ம அவங்க எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஆர்வமா படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ சயின்ஸ்ல நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தா நிச்சயமா அவங்க பயாலஜி குரூப் எடுக்கலாம். +1 +2 முடிச்ச பிறகு நீங்க கேட்ட கேள்விக்கு பொதுவா மெடிசன் அவங்க ட்ரை பண்ணலாம். பட் எம்பிபிஎஸ் ஒரு பெரிய இலக்கு. ஏன்னா இப்ப கம்மி மார்க் எடுத்திருக்காங்க. அப்ப படிக்கும் போது 11th 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில கட் ஆஃப் மார்க் மதிப்பெண் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்ஸ் கொடுக்குறாங்க. சோ அது எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். அப்புறம் பிடிஎஸ், அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிஃபார்ம். பிஎஸ்சில உங்களுக்கு நிறைய இருக்கு, பார்மசி இருக்கு, பிஃபார்ம் இருக்கு, அப்புறம் நர்சிங் இருக்கு. அவங்க பொண்ணுன்னு சொன்னதுனால அந்த மாதிரி துறைகளும் அவங்க பண்ணலாம். அவங்களுடைய பொருளாதாரம் பிளஸ் அந்த குழந்தையினுடைய இன்ட்ரெஸ்ட் எதுவா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க +2 முடிச்ச பிறகுதான் இதை பண்ணணும். ஒன்னும் பொண்ணு அவங்க பத்தி வரி பண்ண தேவையில்லை. பட் இப்ப அவங்க போக்கஸ் பண்ண வேண்டியது +2ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணா போதும். நிச்சயமாக நாம் தொடர்ந்து பேசலாம் திரு அருண் விஜய். 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் என்னென்ன செய்யலாம் என்பதை கூடுதலாக ஆலோசனை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் மார்கரெட் ஜெசி அவர்கள், கல்வியாளர். மேடம் வணக்கம். இப்ப 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரீம் தேர்வு பண்றாங்க. சில பேர் 11th 12th அப்படியே கண்டினியூ பண்றாங்க. பாலிடெக்னிக் படிக்கணுங்கிற விருப்பமும் சில பேர்கிட்ட இருக்கு. அப்படி பாலிடெக்னிக் படிக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கு? பாலிடெக்னிக் ப்ரிஃபர் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அவங்களோட பேசிக் இன்ட்ரெஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா இருந்ததுன்னா அவங்க தே கேன் ஆப்ட் ஃபார் பாலிடெக்னிக். இப்போ ஒரு சில மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் போக வேண்டும் என்ற ஒரு கனவு, அதுவும் அவங்க இன்ஜினியரிங் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணும்போது டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க விரும்பும் போது ஒருவேளை அவங்களுக்கு 12th மார்க் குறைவாக ஏற்பட்டால் அவங்களால டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போக முடியாது. இங்கே ஒருவேளை அவங்க 300 350 அந்த மாதிரி எடுத்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸ்க்கு வந்தாங்கன்னா இங்க அவங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆன் தேர் இன்ட்ரெஸ்ட் அவங்க நான் எங்க கல்லூரியிலே பார்த்திருக்கிறேன் 250 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் டிப்ளமோல 92% எடுத்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அதே மாதிரி டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு காலேஜஸ்க்கு அவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க பாலிடெக்னிக் வந்தாலும் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ்பிரெட்டா தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். மனோகர் என்கிற நேயர் காத்திருக்கிறார் கிருஷ்ணகிரியிலிருந்து, அவரிடம் பேசலாம். மனோகர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். வணக்கம் மனோகர், உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க சோ தட் நீங்க உங்களோட क्वेश्चन என்னங்கறத நாங்க கிளியரா புரிஞ்சுக்க முடியும். சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன? 350 மேடம் 10thல. சரி, 350 மேடம் 10thல. தொடர்ந்து பேசுங்க. காமர்ஸ் குரூப்புக்கு செகண்ட் குரூப் தேர்ட் குரூப் காமர்ஸ் அதுக்கு டிஃபரண்ட் என்ன மேடம்? அது தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். பிரின்ஸ் சார் நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்கு செகண்ட் குரூப் காமர்ஸ் குரூப் இதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 350 அவங்களுடைய மதிப்பெண்ணா இருக்கு. அதாவது மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது 2 ரொம்ப ஆழமான பாடத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. பயாலஜியும் இருக்கு, மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு. ரெண்டும் ஈக்குவலா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க, அப்படி கிடையாது. அதுலயும் 2 ரெக்கார்டு எழுத வேண்டியது இருக்கு, பிராக்டிகல்ஸ் இருக்கு, தியரி பாட்டம் படிக்க வேண்டியது இருக்கு. அதையும் தாண்டி மூன்றாவதாக நிறைய பேர் விரும்புறது பிசினஸ் மேக்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ். அதுக்கப்புறம் பிசினஸ் மேக்ஸ் இல்லாம அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி எடுத்துக்கிறாங்க. இப்ப யாரை போய் கேட்டாலும் எந்த குரூப் படிக்கிறேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிக்கிறேன்னு வாங்க.
அப்படி ஒரு குரூப்பே கிடையாது. அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸோட இருக்கிற மத்த 3 என்னன்னு, இப்ப அவருக்கு வந்து ஆர்வம் என்பது காமர்ஸ் குரூப்ல இருந்ததுன்னா அவர் காமர்ஸ் குரூப் எடுத்துக்கலாம். இல்ல இந்த காமர்ஸ் குரூப்ல கூட எனக்கு பிசினஸ் மேக்ஸே வேண்டாம், எனக்கு அக்கௌண்டன்சியே வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி. இதே காமர்ஸ் குரூப்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் இருக்கிறதுக்காக அலைடா ஒரு பேப்பர் இன்க்ளூட் பண்ண அந்த மாதிரியான சான்சஸ் இருக்கு. காமர்ஸ்ல வந்து உங்களுக்கு அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபோர்த் இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஆனா என்னன்னா இவங்க பிகாம் ஜெனரல் வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து லிமிடெட் சீட்ஸா தான் இருக்கும். எல்லா காலேஜ்லயும் பிகாம் ஜெனரல் வந்து அக்கௌண்டன்சி வித் பிசினஸ் மேக்ஸ் இருந்தா தான் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தா கொடுக்கறது இல்ல. பட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ஒரு கோட்டா வச்சிருக்காங்க, பிசினஸ் மேக்ஸ் எடுத்தாலும் கோட்டா வச்சிருக்காங்க. இது இல்லாம அவங்க டிகாம்னு ஒன்னு இருக்கு, 10வது முடிச்சவங்க டிப்ளமா இன் காமர்ஸ் இருக்கு, அது கூட வந்து அவங்களால வந்து ஆப் பண்ண முடியும். இது எல்லாம் இல்லாம பியூர் ஆர்ட்ஸ் குரூப் கூட அவங்க எடுக்கிறதுக்கான, ஹிஸ்டரி உட்பட ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. டைப் ரைட்டிங், நர்சிங் போன்ற ஒகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதை நிறைய பேர் கவனிக்கிறது இல்ல. அக்கௌண்டன்சில கூட ஒகேஷனல் சப்ஜெக்ட் இருக்கு, அப்படி ஆடிட்டிங் இதெல்லாம் இருக்கு. சோ இப்படி +2ல ஜெனரல் ஸ்ட்ரீமும் இருக்கு, ஒகேஷனல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தனக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். நிச்சயமாக. பரத் என்கிற நேயர் காத்திருக்கிறார், சேலத்திலிருந்து. அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன, பதிவு செய்யுங்க. இது 10th 255 எடுத்திருக்கான், தமிழ்ல ஃபெயில். இதுல பாலிடெக்னிக் போக முடியுமா? சேர முடியாது. ஒரு பாடத்துல தேர்ச்சி பெறவில்லை என்றாலே அவர்கள் 10வது வகுப்பை தேர்ச்சி பெறவில்லை என்றுதான் அர்த்தம். அதனால அவங்க அதுல பாலிடெக்னிக்ல சேர முடியாது. இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல இமீடியட்டா அடுத்தது உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கொடுக்குறாங்க, அது தேர்ச்சி பெற்றதுக்கு பின்னால அவங்க வந்து அதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்ப இந்த May 26ல இருந்து 30th உங்களுக்கான செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. தாமிரகணன் சார், நீங்க சொல்லுங்க, இப்பத்துல இருந்து இந்த மாணவர்கள், தோல்வி அடைந்த மாணவர்கள் என்ன மாதிரியான பிரிப்பரேஷன் மேற்கொண்டா அவங்களால வந்து, இப்போ இந்த May 26 30 வரைக்கும் இவர்களுக்கு மறு தேர்வு, தனித்தேர்வுக்கான அப்ளை பண்ற அந்த இதை கொடுத்திருக்காங்க. இந்த பசங்க எங்கேயும், மாணவர்கள் எங்கேயும் அலைய வேண்டாம், அவரவர்கள் படித்த பள்ளியிலேயே தலைமை ஆசிரியர் சந்திச்சாலே போதும். அந்த ஒரு பேப்பருக்கு 105 ரூபாய் ஒரு கணக்கு இருக்கு, அது கட்டினா அந்த பள்ளிக்கூட தலைமை ஆசிரியரை முறைப்படி அப்ளை பண்ணிடுவாங்க, ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நட்பு ரீதியாக தான் இப்ப எல்லா அமைப்புகளும் இருக்குது, செஞ்சு கொடுத்துடலாம். அப்புறம் ஜூன் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தனித்தேர்வு, சிறப்பு தேர்வு நடக்க போகுது. இந்த ஒரு மாதத்துக்குள்ள கண்டிப்பா எல்லா மாணவரும் ஒரு பாடம் 2 பாடம் தான் ஃபெயிலா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு மாதத்துக்குள்ள படிப்பெல்லாம் பாஸ் பண்ணுவது ரொம்ப எளிமையான வழி. சார் சொன்ன மாதிரி அந்த கைடுல வந்துருச்சு, இந்த குறைந்தபட்ச கற்றல் அடைவுகள் கவர்மெண்டே போட்டு கொடுக்குது. நீ இந்த புத்தகத்தை படிக்க வேண்டாம், இதுல உள்ள இந்த 30 கேள்வி 40 கேள்வி படிச்சா போது இத்தனை மார்க் எடுக்கலாம், ஸ்பூன் ஸ்பீடிங் வந்துருச்சு. அதை மட்டுமா திருப்பி படித்து எழுதி பார்த்தா 35 மதிப்பெடுக்க நோக்கமா இருக்கும். இனிமே பெரிய மார்க் எடுக்க போறது இல்ல, பாஸ் ஆகாத நோக்கம் எழுதியாச்சுன்னா இந்த பாஸ் ஆன மாணவர்கள் பாலிடெக்னிக் போற அதே நேரத்தில் இவங்களும் சேர்ந்து போயிடலாம். ஒரு வருடம் வீணாக வாய்ப்பே கிடையாது. சரி, இப்ப உங்ககிட்ட தான் மெயினா இந்த கொஸ்டின் கேட்கணும். ஒரு வருஷமா அவங்களால படிச்சு செய்ய முடியாதது இந்த ஒரு மாசத்துல செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி இன்கார்பரேட் பண்ண முடியும்? படிக்க போற பாடத்துடைய அளவுதான் இந்த ஒரு வருஷம் நம்ம சொல்றது. இந்த ஒரு வருஷத்துல டீடைல்டா ஒரு டீச்சர் வந்து பாடத்தை நடத்தி அவங்க நடத்த வந்து இவங்க படித்து தேர்வு எழுதிக்கிட்டே வரக்கூடிய காலம் தான் அந்த 200 வேலை நாட்கள்ல அவங்க செய்ய போறது. இப்போ அவங்க எல்லாம் படிச்சு முடித்தாகிவிட்டது. இப்போ அவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எந்த ஏரியால வீக்கா இருக்காங்கன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமேட்டிக்ஸ்ல சார் சொன்ன மாதிரி எனக்கு மினிமம் மார்க் போங்கன்னா போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்குன்னு சில சாப்டர்ஸ் வந்து எது ரொம்ப ஈஸியா குழந்தை, சில பேர் என்ன சொல்லுவாங்க, கிராஃப் முதல்ல படிச்சிருவாங்க, அவனுக்கு கிராஃப் தான் எரிச்சலே இருக்கும். அப்ப அவனுக்கு எதுல எரிச்சல் இருக்கோ அதை கட்டாயப்படுத்தணும் அவசியம் இல்லை. அப்போ ஒரு 10 சாப்டர்ல எந்த சாப்டர் அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு ஃபீல் பண்றானோ அதை மட்டும் சொல்லி கொடுத்தாலே அவனால வந்து அந்த 32 மதிப்பெண்ணுக்காக அவன் எய்ம் பண்ணி ஒரு 2-3 சாப்டர்ஸ்ல அவன் தரவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அதுல ஏற்படுற ஆர்வத்தின் காரணமாக மற்ற சாப்டர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா. இப்போ இந்த 30 நாட்களுமே அவன் வந்து இந்த குறிப்பிட்ட பாடங்களை மட்டும் கவனம் செலுத்த போறான், மற்ற எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் கிடையாது. அதனால இந்த ஒரு மாசம்ன்றது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ஒரு குறிப்பிட்ட போக்கஸ்டா இருக்கிறதுனால நிச்சயமா இந்த 30 நாட்கள் என்பது அவங்களுடைய தயாரிப்புக்கு போதுமான நாட்கள் தான். நிச்சயமாக. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த காவ்யா அவருடைய வெற்றி குறித்து கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதை இப்பொழுது பார்க்கலாம்.
நான் 499 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மெயின் காரணம் வந்து என் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல், எங்கள் அக்கா, எங்கள் சிஸ்டருக்கும் சப்போர்ட் இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. மெயினாக ஸ்கூலில் வந்து மேத்ஸ் சார், சோஷியல் சார், பிரின்சிபல் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் மட்டுமே என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு நான் கடவுளுக்கும் நன்றி சொல்லுவேன். MBBS படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அதுதான் கனவு. நான் கண்டிப்பாக அந்த எய்ம் அச்சீவ் பண்ணுவேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவியின் கருத்துக்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவி எமது செய்தியாளருடன் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் பத்தமடையில வந்து பாகிரா பானு 499 மார்க்குகள் எடுத்து மாநிலத்திலே முதலிடம் பெற்றிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நேரடியாக சில கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க? உங்க மார்க்கை வந்து பிரீஃபா சொல்லுங்க. என்னோட பேர் பாகிரா பானு. நான் பத்தமடை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில படிக்கிறேன். 499 மார்க் எடுத்திருக்கேன். இறைவனுடைய அருளால தான் எனக்கு இந்த மார்க் கிடைச்சிருக்கு. தமிழ்ல மட்டும் 1 மார்க் கம்மி, மற்ற சப்ஜெக்ட்ல சென்டம். இந்த வெற்றியை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எனக்கு கிடைச்ச வெற்றியா நினைக்கல, எங்க ஊருக்கு கிடைச்ச வெற்றியா தான் நினைக்கிறேன். எங்க பள்ளிக்கு கிடைச்ச வெற்றியா நினைக்கிறேன். உங்களுக்கு யாரெல்லாம் மோட்டிவேட் பண்ணாங்க? எங்களுடைய தலைமை ஆசிரியர், மற்ற ஆசிரியர்கள், அப்புறம் என்னுடைய குடும்பத்தினர்கள், பெற்றோர், நண்பர்கள் எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர அளவுக்கு வந்து நீங்க மார்க் எடுத்திருக்கீங்க. இதுக்கு எப்படி படிச்சீங்க? டீச்சர் சொன்ன மாதிரி தான் படிச்சேன். மற்றபடி வேற ரொம்பலாம் எங்க ஸ்கூல்ல வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. படிங்க படிங்கன்னு. படிக்கிற நேரம் படிக்கணும், மற்ற நேரம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு நீங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கீங்க. அந்த ஸ்கூலோட பங்களிப்பு பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா நல்ல மார்க் வாங்க முடியாது, பிரைவேட்ல தான் நல்ல மார்க் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றது உண்மை கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலும் பிரைவேட் ஸ்கூலை விட பல வகையில சிறந்த ஸ்கூல்ஸ் தான். அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் கண்டிப்பா மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா எங்க படிச்சாலும் வாங்க முடியும். அதே எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப திறமையானவங்க. மார்க் எடுக்கணும்னு ஆரம்பத்திலே சொன்னாங்க. அவங்க என்கரேஜ் பண்ணாங்க, அதனால தான் எடுக்க முடியும். யாருக்கெல்லாம் தேங்க் பண்ண விரும்புறீங்க? முதல்ல என்ன படிச்ச அந்த அல்லாவுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும், மற்ற ஆசிரியர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றேன். அம்மா, நீங்க சொல்லுங்க, உங்களோட பொண்ணு முதலாவது மாநிலத்துல முதலாவது மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. முதல்ல அந்த என்னை படைத்த அந்த அல்லாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து என் பொண்ணு மாநிலத்தில் முதல் மதிப்பெண் எடுத்தேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அல்லாவுக்கு தான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். தொடர்ந்து கோவையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். சரண்யா, அவரிடம் பேசலாம். சரண்யா, வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. முத்தமிழ் செல்வன் என்னோட தம்பி இந்த டைம் 10th எழுதியிருக்காங்க. சரி. மார்க் 489. ஓகே. எந்த குரூப் சூஸ் பண்ணா பின்னாடி ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சரண்யா. இது குறித்து திரு அருண் விஜய் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். சார், 489 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஆனா இந்த என்ன குரூப் எடுத்தா ஃபியூச்சர்ல வந்து எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையும் அப்படிங்கறது உங்களோட கொஸ்டினா இருக்கு. இதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? அதாவது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் நமக்கு இப்ப தெரியாது. எந்த ஃபீல்ட்ல போனா அவங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு தெரியாது. எப்பயுமே ஐயா அவர்கள் அவங்களும் சொன்னது அதேதான். மாணவி எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை அது மிஸ் பண்ணுது. அதுதான் காலையில வந்து பேசிட்டு இருக்கோம். 10வது வந்த பிறகுதான் இந்த குரூப்பை பிரிக்கிறோம். நம்ம 10வது வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்குங்கிற கல்வி முறை இங்க இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி உள்ள இருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷனை வெளியே கொண்டாடுறது தான் கல்வியா இருக்கணும். மகாத்மா காந்திஜி சொல்றது அதுதான், ஆத்ம சக்தி எழுப்புறதா தான் கல்வியா இருக்கணும்ட்டு. பட் அந்த கல்வி இன்னைக்கு இல்லை. என்னுடைய உண்மையான கருத்து இது. அவங்க அந்த மாணவியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம வந்து எய்ம் ஹை, நம்ம லட்சியம் வந்து அதிகமா இருக்கணும். ஸோ அப்போ பயாலஜி, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் திரு அருண் விஜய். பிரின்ஸ், நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இப்ப நிறைய மார்க் எடுத்த கேண்டிடேட் உடைய பேரண்ட்ஸே பார்க்க போனோம்னா, இப்ப இந்த 10th அதிக மார்க் எடுத்துட்டாங்க, இது இப்படியே நம்ம 12th வரைக்கும் கொண்டு போயிடணுங்கிற ஒரு பீர் பிரஷர் வச்சிருக்காங்க. அதனால அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து கேட்கறதே கிடையாது அவங்களுக்கு 12th என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. சில பேர் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் டாக்டர் ஆகணும்னு விரும்புறேன், என்ஜினியர் ஆகணும்னு விரும்புறேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா சில பேர் வீட்டுல பேரண்ட்ஸ் அதை கேட்கறது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவாதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த போக்கு மாறணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல பெற்றோர்கள் வந்து கம்பேர் பண்றத நிறுத்திட்டு சம்பாதிப்பதற்கான படிப்பு அப்படின்ற அந்த தாட்டை வந்து கைவிடணும். பிள்ளை வந்து சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்லா நடத்தணும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்ப்பு இருந்தால் கூட படிப்புக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது. படிப்பு இருந்தாலும் சம்பாதிக்கிறாங்க, படிப்பு இல்லைன்னு சொன்னாலும் சம்பாதிக்கிறாங்க. எனவே ஒரு பிள்ளைக்கு அறிவு தேடல் தான். அப்ப அந்த அறிவு தேடல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளையினுடைய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம்.
டிப்ளமா இன் ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்கு, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்கு, கவின் கலை கல்லூரின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி, அரசு கல்லூரி எழும்பூர்ல இருக்கு. அதை பற்றி எல்லாம் யாரும் விவாதிப்பது கூட கிடையாது. ஆனா அந்த குழந்தைக்கு நான் சிறந்த ஓவியனா வரணும், மெட்ராஸ்லயே இந்தியா தமிழ்நாட்டிலேயே முதல்ல உங்களுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் காலேஜ் எக்மோர்ல தான். அதுக்கப்புறம் தான் மற்ற தனியார் கல்லூரிக்கு அது போச்சு. சோ இப்படி பல துறைகள் இருக்கு. அந்த குழந்தைக்கு ஓவியத்துல ஈடுபாடு இருக்கா அல்லது சினிமோட்டோகிராஃபில ஈடுபாடு இருக்கா, எந்த துறையில ஈடுபாடு இருக்குன்னு கொஞ்சம் பேரண்ட்ஸ் மனம் விட்டு பேசணும். அதே மாதிரி இந்த சொந்தக்காரங்க வாய்க்கு வந்தோம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போறதை நிறுத்திடணும். அதே மாதிரி நண்பர்களும் சரி மற்றவர்களும் சரி, உங்க குழந்தை இது படிக்கலாமே, என் குழந்தை அது படிச்சிருக்க, உங்க குழந்தை அப்படி படிச்சிருக்கலாம், இந்த குழந்தைக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கு, அது கேட்கட்டும், அந்த ஆன்மாவை, அந்த ஆன்மா அதுக்கு பதில் சொல்லட்டும், அதுல இருந்து அது தன் முடிவை எடுக்கட்டும் என்று ஒவ்வொருத்தருடைய மனநிலையிலிருந்து அந்த முடிவு எடுப்பதற்கு நாம் மதிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஒரு குடிமக்களாக வளர போறாங்க. they are all young citizens, நாளைக்கு அடல்ட்ஸ் ஆக போறாங்க. அப்ப நமக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்கோ அதே தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இருக்குன்றத மதித்தோமையானால் தான் ஒரு ஜனநாயக கட்டமைப்பை நாம் உருவாக்க முடியும். இல்லன்னா ஒரு நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன் ஆகும். நீங்க உங்க கருத்தை திணிச்சிட்டீங்க, இப்ப அந்த குழந்தை வல்லமை பெறுது, நாளைக்கு அது அடல்ட் சிட்டிசன் ஆகுது. இப்ப அது தன் கருத்தை மற்றவர்கள் மீது திணிக்க, ஏன்னா என் மீது எங்க அப்பா திணிச்சார், எங்க அம்மா திணிச்சார், எனவே நான் இதை இருக்கும். இப்ப ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் குழந்தைக்கு ஜனநாயக தன்மையை கத்துக் கொடுக்கணும். அப்படின்னா அதனுடைய கருத்துக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். நிச்சயமாக. ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், மாதவன். அவரிடம் பேசலாம். மாதவன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம், தொடர்ந்து பேசுங்க மாதவன். என்னுடைய பெண் சிபிஎஸ்இல 10 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கா, 10க்கு. சரி, 10க்கு 10 வாங்கியிருக்காங்க மேடம். சரி, அவங்க என்ன நெக்ஸ்ட் படிக்கலாம்? +1ல பயாலஜி எடுக்கலாமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமான்னு சந்தேகமா இருக்கு, கன்ஃபியூஸ்டா இருக்கு. நிச்சயமா தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேட்டீங்களா? இப்ப இவங்க எப்படியும் உங்களுடைய பொண்ணு கிட்ட கேட்டிருப்பாங்க அவங்க என்ன கோர்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு. என்னென்ன கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? பயாலஜி நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிருக்கோம், காமர்ஸ் சொல்லிருக்கோம், வொகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ் அதையும் தாண்டி வேற என்னென்ன டிஃபரெண்டான கோர்சஸ் எல்லாம் அவங்க படிக்கலாம்? +1 +2 எடுத்துக்கிட்டீங்கன்னா பாப்புலராக எல்லா ஸ்கூல்ஸ்லயும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல இருக்கிற குரூப்ஸ்ன்றது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ போன்ற இந்த சப்ஜெக்ட்ஸ். இது இல்லாம சில ஸ்கூல்ஸ்ல உங்களுக்கு பயோ கெமிஸ்ட்ரியை +2லயே கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் ஒன்னு இருக்கு, அந்த கோர்ஸ் சில ஸ்கூல்ஸ்ல வச்சிருக்காங்க. நர்சிங் சில ஸ்கூல்ஸ்ல வச்சிருக்காங்க. இப்படி இதெல்லாம் 1-2 ஸ்கூல்ஸ்ல தான் இருக்கு, எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கிடையாது. போட்டோகிராஃபி இருக்கு, சினிமாட்டோகிராஃபி மாதிரி போட்டோகிராஃபி ஹையர் செகண்டரியிலே போட்டோகிராஃபி இருக்கு, ஒகேஷனல்ல வருது. இவ்வளவு லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு என்ன? அவங்க மாவட்டத்துல இருக்கிறவங்க, பல்வேறு மாவட்டங்கள் இருக்கிறவங்க அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரை அணுகலாம். சென்னையில் இருக்கக்கூடியவங்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அணுகலாம். டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டிபிஏ காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு, அங்கேயே கேட்கலாம். இப்போ இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கூட என்ன செய்யலாம்னா ஒரு கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் ஏற்பாடு பண்றதுக்கு கூட அவங்க முயற்சி பண்ணலாம். சோ தட் நம்ம மாவட்டத்திற்குள்ள எத்தனை பள்ளிகள்ல எந்தெந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு ஒரு கேம்ப் மாதிரி சொன்னாங்கன்னா கிரியேட் ஆகும். நிச்சயமாக. விருதுநகர் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருடன் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 19 மாணவ மாணவியரில் சாத்தூரை சேர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் வித்யாலயாவை சேர்ந்த மாணவி சரண் கரிஷ்மா முதலிடத்தை பெற்றுள்ளார். அவர் பெற்றுள்ள மார்க்குகள் 500க்கு 499. இவர் தமிழை மொழிப்படமாக எடுத்து படித்துள்ளார். தற்பொழுது அவரை பேட்டி காண்பதற்கு நாம் இங்கு வந்துள்ளோம். அவரிடம் அவருடைய இந்த வெற்றிக்கு அவருடைய உழைப்பு எந்தவாறு இருந்தது என்று கேட்போம். வணக்கம், வாழ்த்துக்கள். தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தற்பொழுது நீங்கள் இவ்வளவு அதிக மதிப்பெண்கள் பெற்றதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார் யார்? என் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட், அடுத்து ரிலேட்டிவ்ஸ், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. டீச்சர்ஸ் எல்லா வெப்சைட்ல இருந்து நிறைய எக்ஸாம்ஸா வச்சு எல்லாரும் ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. அதனால தான் எடுக்க முடிஞ்சு. பொதுவாக படிப்பில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு கால திட்டமிடுதல் அவசியம். இந்த டைம் டேபிள்னு சொல்லுவாங்க, அதாவது காலையில எப்படி எந்திரிச்சு படிப்பீங்க, எப்படி உங்களுடைய பாடத்தை படிக்கிறதுக்கு டைத்தை ஒதுக்குனீங்க, இதுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி உறுதுணையா இருந்தாங்க, உங்களுடைய ஆசிரியர்கள் எப்படி உறுதுணையா இருந்தாங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
டைம் டேபிள்லாம் நானாவே போட்டுருவேன், யாரு ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன். நானாவே போட்டு அந்த டைம்ல நம்ம முடிச்சிருவோமா அப்படின்னு அந்த டைமையும் பார்த்துட்டு தான் நான் படிப்பேன். ஃபாஸ்டா படிக்கணும் இல்ல, ஒரு இது படிச்சாலும் அது நல்லா தரவா படிக்கணும்னு நினைப்பேன். படிச்சதெல்லாம் எழுதி பார்ப்பேன். புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிச்சதுனாலதான் இவ்வளவு மார்க் எடுக்க முடிஞ்சது. தொடர்ந்து சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ராஜேஸ்வரி, அவரிடம் பேசலாம். ராஜேஸ்வரி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? ராஜேஸ்வரி பதிவு செய்யுங்க. மேம், என்னோட பையன் வந்து 444 மார்க் எடுத்திருக்கான். சரி. அவன் தேர்ட் குரூப் எடுக்கிறேன்னு சொல்லி ஆசைப்படுறான். சரி. டீச்சர் இருக்காங்க மேடம், அதுல என்ன எடுத்தா பின்னாடி என்ன படிக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது குறித்து திரு அருண் விஜய் அவர்கள் நான் கேட்க விரும்புகிறேன். சார், இப்ப இவங்க கேட்டிருக்காங்க, இந்த மார்க் அவங்களோட என்ன மார்க்ங்கிறத கோட் பண்ணிருக்காங்க, தேர்ட் குரூப் எடுக்கணுங்கிற ஒரு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இதுல அவங்களுக்கான இது படிச்சா அவங்களுக்கான இம்பாக்ட் எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பா தேர்ட் குரூப் எடுத்து படிக்கலாம், அதுல ஒண்ணுமே கருத்து மாற்றமே கிடையாது. பேசிக்கா நம்ம இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஒரு சார் கஜேந்திர பாபு சார் அருமையா சொன்னாரு, இருக்கிறது 3 ஆப்ஷன் தான் இங்க. ஃபர்ஸ்ட் அந்த பயாலஜி மேக்ஸ், அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் அந்த காமர்ஸ், இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு வந்து அவர் சில மையங்கள்லாம் வச்சு கேம்ப் மாதிரிலாம் போடலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னும் கூட நான் ஒரு படி மேல போய் என்ன சொல்லுவேன்னா, பிரைவேட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க போக்கஸ் வந்து எல்லா 100% ரிசல்ட் காமிக்கணுங்கிறதுனால இந்த 3 குரூப் தான் போக்கஸ் பண்றாங்க. வெளியும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாயிடுச்சு. ஸோ தேர் ஷுட் பி மேண்டேட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா பள்ளிகளிலும் இந்த மாதிரி புது கோர்சஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும், கம்பல்சரி பண்ணணும். ஒரு சில புது கோர்சஸ் அந்த ஆப்ஷன்ஸை கொடுக்கணும். ஏன்னா ஆப்ஷன்ஸே இல்லை, அப்புறம் அவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்க? அது என்னுடைய கருத்து. இந்த மாணவன் பொறுத்த வரைக்கும் காமர்ஸ்ங்கிறது ஒரு அருமையான குரூப். பேசிக்கா என்ன உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ண முடியாது. ஸோ அதுக்கான மனநிலையை அவங்க தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். காமர்ஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ன அப்படின்னா, கம்பேரிட்டிவ் ஸ்டடியில வந்து நான் இன்ஜினியர் படிக்கிறேன், அவன் டாக்டர் படிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது இவங்க துவண்டு போகக்கூடாது. நம்ம வந்து காமர்ஸ் படிக்கிறோம்னா நம்ம இலக்கு என்ன? நம்ம வந்து ஒரு சிஏஓ அல்லது வந்து ஈவன் பிகாம் படிச்சுட்டு எம்பிஏ பண்ணலாம். இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சேலரி கிடைக்கும். உங்களுக்கு அது நல்ல கல்லூரிகள்ல எம்பிஏ பண்ணணும். சும்மா ஏதோ ஒரு எம்பிஏ இந்த ப்ரோக்ராம் சொல்றதுக்காக ஏதோ ஒரு எம்பிஏ கரஸ்பாண்டன்ஸ்ல பண்றது கிடையாது. பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏக்கு நிறைய நுழைவுத் தேர்வுகள் இருக்கு. கேட் வந்து அது ஒரு பெரிய நல்ல நுழைவுத் தேர்வு. 10ஆம் வகுப்பு வரை என்ன படிச்சீங்களோ அதான் கேட்கறாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கான்னு பாக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எம்பிஏ பண்ணா ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ அவங்க தாராளமா காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கலாம். திரு அருண் விஜய், நான் தொடர்ந்து உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது, ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வைட் ஸ்ப்ரெடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ஜினியர்ஸ்க்கும் மெடிசன் படிச்சு டாக்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஈக்குவலான ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இப்ப இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும்? அதையும் விட முக்கியமா கடந்த ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் சொல்லப்படுற இந்த என்ஜினியரிங்க்கு தாண்டி வந்து இந்த மாதிரியான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு வந்து போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பாசிட்டிவா தான் பாக்குறேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல நம்ம சொல்றது வந்து நிச்சயமா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலும் அவங்க வந்து ஒரு இலக்கு வச்சுக்கணும். முதல்ல அந்த இலக்கு தான் இங்க மிஸ்ஸிங்கா இருக்கு. அந்த இலக்கு யார் பிக்ஸ் பண்றதுதான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஸ்கூல் இஸ் நாட் ஹேவிங் தட் டெஸ்டினேஷன். ஸ்கூல் பள்ளிகள் வந்து என்ன இலக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா, சென்டம் எத்தனை பேர் எடுக்கிறாங்க, இந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எத்தனை பேர் எடுத்துருக்காங்க, 100% ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். சார் சொன்ன மாதிரி 9th வந்து ஃபில்டர் பண்ணிருது. ஓகே, 10th வரும்போது இவங்க ஃபெயில டிசி கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுறது. அப்ப ஸ்கூலோட பார்ட் என்ன? ஸ்கூல்ஸ் உடைய தலைமை ஆசிரியர்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருந்தா அவங்களுடைய பார்ட் என்ன? தே ஹாவ் டு டேக் திஸ் இனிஷியேட்டிவ். நம்ம ஸ்கூல்ல இருந்து எத்தனை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உருவாக்கி இருக்கோம்னு காமிக்கணும். நம்ம ஸ்கூல்ல இருந்து எத்தனை ஆண்டர்பிரனர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய வாய்ப்பு வந்து ஆண்டர்பிரனர்ஸ்க்கு இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. அதாவது சொந்தமாக தொழில் தொடங்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எத்தனை இளைஞர்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு யாருமே ஊக்கம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை இங்க. அதுதான் இங்க பிரச்சனை ஆக்சுவலா. சோ அது வந்து பள்ளிகள்ல இருந்தே வந்து we should have a counseling center மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலயும் ஒரு கவுன்சிலிங் சென்டர் இருக்கணும். அங்க ஒரு கவுன்சிலர் இருக்கணும். கம்பல்சரியா கவர்மெண்ட் அதை மேண்டேட் பண்ணி ஒவ்வொரு மாணவி எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அதை கண்டுபிடிச்சு அதுல வழியில எடுத்து போகணும். இந்த மார்க்ங்கிறத விட்டுட்டு அதை எப்ப நம்ம போக்கஸ் பண்றோமோ அப்ப எல்லாமே மாறும். இதுக்கு காரணம் சொசைட்டி தான். we have created such a situation. தொடர்ந்து நாம பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், கடலூரில் இருந்து ஸ்ரீனிவாசன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஸ்ரீனிவாசன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. இல்ல, என் பையன் வந்து 390 மார்க் தான் எடுத்திருக்கான். சரி. பப்ளிக்ல. ஓகே. 390 தான் எடுத்திருக்கான் டோட்டல் மார்க். சரி, தொடர்ந்து பேசுங்க. அவன் மேல என்ன குரூப் படிக்கலாம்? உங்க பையன் கிட்ட என்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க கேட்டிருக்கீங்களா சார்? அவன் வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் படிக்கணுங்கிறான்.
சார் இப்ப நீங்க சொல்லுங்க சார் தாமரைக்கண்ணன் சார், இப்ப இவங்களுக்கு என்ன அட்வைஸ் நீங்க? அந்த மாணவன் 390 எடுத்திருக்காரு. அந்த பெற்றோர் பேசுகிற போதே ஒரு 390 தான் எடுத்திருக்கிறாங்க என்ற அந்த வார்த்தையே வடுவை ஏற்படுத்துகிற வார்த்தை. அந்த மதிப்பெண் குறைந்த மதிப்பெண்ணே அல்ல. இன்னொன்னு அந்த பையன் மனப்பாடம் பண்ணாம புரிந்து கூட படிச்சிருக்கலாம். அவன் எதிர்காலத்தில் பெரிய பொறியாளர் கூட வரலாம். ஆனா என்னன்னா அவர் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உருப்படுறான்னு சொன்னாரு. இந்த மதிப்பெண்ணுக்கு இப்போ இந்த பள்ளிக்கூடங்கள் என்ன செய்யறாங்கன்னா, கூட்டம் வருகிற போது நிறைய போட்டி இருக்கிற போது அப்ப இந்த சொன்னாங்களே ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், இந்த வார்த்தை சொல்லாலும் தவறு. இந்த 1 2 3 நம்பரும் தப்பு. பயாலஜி குரூப் அவங்க எப்படிதான் வகைப்படுத்துவாங்க? பயாலஜி குரூப் பயாலஜி, மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்கௌண்டன்சி காமர்ஸ், ஹிஸ்டரி ஜியோகிராஃபி அப்படி சொல்லலாம். அப்படி பார்க்க கூட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் குரூப் நினைச்சுக்கலாம், தப்பு கிடையாது. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவர்கள் எல்லாம் வரலாறும் புவியியலும் குடிமையிலும் தான் படிச்சு மேல வராங்க, டாப் வராங்க. ஆனா அங்க மட்டும் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி பயன்படுது. பிளஸ் 2ல அதை படிக்க தவறா நினைக்கிறாங்க. இந்த மாணவனுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்க்கலாம் ஒண்ணு. ஆனா 390 மார்க் ஒருவேளை அவர் படித்த பள்ளியில நிறைய போட்டி இருந்தா ஃபர்ஸ்ட் குரூப் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் நல்ல ஸ்கூலா சேர்த்து, கவர்மெண்ட் ஸ்கூல் நல்ல ஸ்கூலா பெஸ்ட் ஸ்கூலா சேர்க்கலாம். அந்த மாணவன் எப்படி படிக்கிறான், அவனுக்கு எந்த ஏரியா இன்ட்ரெஸ்ட் புரிந்து கொண்டு எதிர்காலத்துக்கு படிக்க வச்சா நல்லது, தவிர நம்ம திணிப்பது தவறாக அமைஞ்சு போடும். இப்ப 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அவங்க பாலிடெக்னிக் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட அந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி இப்போ ஒரு கேண்டிடேட் பத்தி நம்ம பேசணும். 390 மார்க்ஸ். இப்ப சார் கூட சொன்னாங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் குரூப் டினை பண்ணலாம். அப்படி கல்லூரி பள்ளிகளில ஃபர்ஸ்ட் குரூப்பை டினை பண்ணும்போது அந்த மாணவன் டிப்ளமோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்க நல்லா ஸ்கோர் பண்ணி டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னால இன்ஜினியரிங்க்கும் பாலிடெக்னிக்கும் இடையில மேத்ஸ் கொஞ்சம் டஃபா இருந்ததுன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ அதையும் பிரிட்ஜ் பண்ணிருக்காங்க. பாலிடெக்னிக்லயே மாணவன் மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3, மேக்ஸ் 4 நல்ல அந்த 12th 11th 12th மேக்ஸ் என்டையர் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் சிலபஸ் ரிவைஸ் பண்ணி இப்ப நன்றாக இருக்கு. சோ அந்த மாதிரி அவனுடைய விருப்பம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சைட்ல இருந்ததுன்னா த்ரூ பாலிடெக்னிக் அவன் வரலாம். இது போக இப்போ வரப்போகிற அந்த பிரசன்ட் கவர்மெண்ட் என்ன நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு நிறைய ஸ்கோப் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஏரியால இப்போது உள்ள இளைஞர்கள் அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு அதுல நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுக்கு உள்ளது. தாமரைக்கண்ணன் சார், இப்ப நீங்க சொல்லுங்க, 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப 11th 12th வர போறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? இந்த நம்ம ஒரு விஷயம் இந்த செய்தி இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்ல ஆசைப்படுறோம். நம்ம காலையிலிருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம், வெற்றியாளர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அம்பை எய்தி இலக்கை மிகச்சரியாக தொலைத்து விட்டு அர்ஜுனர்களை கொண்டாடுறோம். ஆனா ஏகலைவர்கள் கட்டவரில் வெட்டி கொடுத்துட்டு ஓரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பத்தி கவலைப்படல. இந்த நிகழ்ச்சி 99,000 பேர் ஃபெயில் ஆயிருக்கா சொல்றாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். முதல்ல இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு, SSLC தேர்வு மட்டும் வாழ்க்கையை நிர்வகிக்க போற தேர்வு அல்ல. தேர்வு என்பது ஆர்ட் ஆஃப் லைஃப், பார்ட் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில் ஒரு பகுதி. இதுல நாங்கள் தோற்று போட்டு வெற்றி பெற்றவர் என்பது கொண்டாடுவதற்கோ உங்களை தாழ்வா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மனம் தளர்ந்துட வேண்டாம். இந்த ரீ எக்ஸாம் வரப்போகுது, அதில் எழுதுங்க. எழுதி முடிச்ச பிறகு உங்கள் திறமைக்கேற்ப, உங்கள் விருப்புரிமைக்கேற்ப ஐடிஐ போகலாம். ஐடிஐ இன்றைக்கு நல்ல பிளம்பர், நல்ல எலக்ட்ரீஷியனுக்கு கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க வீட்டுல குழாய் ரிப்பேர் நீங்க தேடுனா 3 நாள் கழிச்சு தான் குழாய் ரிப்பேர் ஆள் வர ஆள் இல்ல, எலக்ட்ரீஷியனுக்கு ஆள் இல்ல. சோ அவர்கள் திறமை அறிந்து இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிச்சு பெரிய கான்ட்ராக்டர், பெரிய தொழில் முனைவர் வரலாம், ஆண்டர்பிரனர் வர்றதுக்கு ஆட்கள் இல்ல. சோ ஐடிஐ டிப்ளமோவே நீங்க போனீங்கன்னா எதிர்காலத்தில் மிகச்சிறந்த தொழில்நுட்ப வல்லுநராக வர வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க உங்களை உயர்ந்த இடத்துல அதிக மதிப்பு நடத்த பார்த்து வியந்து போய் உங்களை தாழ்வா நினைத்துக் கொண்டு நீங்க வாழ்க்கையை குறுக்கிக் கொள்ள வேண்டாம். நீங்க அந்த தாழ்வு உடைத்துட்டு வெளியே வந்த நம்பிக்கையோடு வெளியே வந்தீங்கன்னா வாழ்க்கை பெரியுது, உலகம் பெரியுது, உங்களுக்கான வாய்ப்பு கொட்டியும் கிடக்குது. இனிமேல் தான் வாழ்க்கைக்கான தேர்வு ஆரம்பிக்க போகுது. நம்பிக்கையோடு நீங்க வாங்க. கஜேந்திர பாபு சார், இப்ப நீங்க சொல்லணும், அந்த தோல்வி அடைந்த மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு நீங்க கொடுக்கிற அட்வைஸ் என்ன? இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. எல்கேஜில இருந்து 10ஆம் வகுப்பு வரை கிட்டத்தட்ட 12 வகுப்பு படித்த ஒரு மாணவன் அல்லது 1ஆம் வகுப்பிலிருந்து 10 வருடம் படித்த மாணவன் எந்த அளவிற்கு திறன்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறான் என்று தன்னைத்தானே சோதித்து அறிந்து கொள்ளவும் அவன் அடுத்த இலக்கை நோக்கி போவதற்குமான ஒரு தேர்வுதான். இதுல இந்த மதிப்பெண் என்பது ஒரு குறியீடாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த மதிப்பெண்ணை தாண்டி பள்ளிக்கூடத்தில் அவன் இலக்கிய போட்டியில் பங்கேற்றிருப்பான், சாரண சாரணியர் இயக்கத்தில் அவன் பங்கேற்றிருப்பான், ரெட் கிராஸ்ல அவன் பங்கேற்றிருப்பான், கலை நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருப்பாங்க, விளையாட்டு போட்டிகளை பங்கேற்றிருப்பாங்க. அப்படி எத்தனையோ திறன்களோடு இந்த பிள்ளை வளர்ந்திருக்கிறது. இப்ப இந்த வளர்ந்த பிள்ளைக்கு அடுத்த நிலைக்கு போக வேண்டிய பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கிறது தான் பெற்றோருடைய, சொந்தக்காரங்களுடைய மிக முக்கியமான. எனவே ஒரு பிள்ளை 10வது எழுதியிருக்கானா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன பையன் எவ்வளவு மார்க்கு என்று கேட்டுக்கொண்டு வீட்டுக்குள்ள நுழைய வேண்டாம். நல்லா காஃபி போட்டிருக்கீங்களான்னு கூட கேளுங்க.
ஆனா எவ்வளவு மார்க்னு எடுத்த உடனே அந்த பிள்ளை கிட்ட கேட்க வேண்டாம். அந்த பிள்ளையா பேசட்டும், பேச விடுங்க. அடுத்து வந்து பாசிட்டிவா செய்வதற்கு பத்திரிகைகள் இருக்கு, தொலைக்காட்சிகள்ல பல செய்திகள் வருது, பத்திரிகைகளை படிக்கட்டும். அது குழந்தை கொஞ்சம் ஆசை போடட்டும். அதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகு அது எந்த கோர்ஸுக்கு போகணும் ஆசைப்படுதோ அந்த கோர்ஸ்க்கு அனுப்பலாம். ஆனா இந்த 1 month பீரியடை வேஸ்ட் பண்ணாம, ஒரு வித்ட்ரால் மூடுக்கு போகாம நிச்சயமாக 10வது எழுதணும். அப்ப எழுதுவதற்கு இந்த ஸ்பெஷல் சப்ளிமெண்டரி எக்ஸாம், சிறப்பு துணை தேர்வை பயன்படுத்திக் கொண்டு இந்த ஜூன் மாதம் வெற்றி பெறுவதற்கு எல்லோருமே வந்து உதவ வேண்டும். நிச்சயமா இந்த 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு நீங்க கொடுத்த அட்வைசஸ் வந்து நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு திரு பிரின்ஸ் வீரேந்திரபாபு, திரு தாமரைக்கண்ணன், ஜெசி மேடம், திரு அருண் விஜய் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இன்று மாலை 4:30 மணிக்கு தொடரும். நிகழ்ச்சியின் நிறைவாக மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களின் நேர்காணலை இப்பொழுது காணலாம். என் பேர் பவித்ரா. நான் 498 எடுத்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் இங்க எஜுகேஷன், இந்த ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். இங்க இருக்க டைரக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ், என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதனால இந்த மாதிரி பண்ணேன். நான் அடுத்து பயோமேக்ஸ் எடுப்பேன். எங்க அப்பா வேலுசாமி வாத்தியாரா இருக்காரு. ஸ்டேட் ரேங்க் வாங்கினது சந்தோஷமா இருக்கு. போர்ஷனை தினமும் அன்னன்னைக்கு நடத்தது அன்னன்னைக்கே படிப்பேன். அதனால எல்லா போர்ஷனும் ஈஸியா இருக்கு. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் திருப்பி படிக்கிறதுனால எக்ஸாம் ஈஸியா எழுதுறதுக்கு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க போறேன், டாக்டர் ஆக போறேன். ரவீனா, நான் 498 வாங்கி ஸ்டேட் செகண்ட் வாங்கியிருக்கேன். தமிழையும் மேத்ஸ்லையும் ஒரு மார்க் எடுத்துட்டேன். என்னோட இந்த இதுக்கு என்னோட டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் தான் காரணம். ஸ்கூல் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. கும்பகோணத்தில் உள்ள கிரைஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சு 10th 498 மார்க் எடுத்து மாநிலத்திலேயே 2வது இடத்துல எடுத்திருக்கேன். இந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ், ஹெட் மிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி. என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. இதுல ஹையர் செகண்டரிலேயே நான் இது மாதிரி நிறைய மார்க் எடுத்து MBBS படிச்சு மக்களுக்கு சேவை செய்ய